வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சரி, ரட்சிப்பு ஜெப வேலை முடிந்தது. அடுத்தபடியாக ரட்சிக்கப்பட்டவர்களா நீங்க முன்னே வாங்க. முன்னே வந்து நிற்கிறோம். நானும் என்னோட கூட ஜெபராஜ் சொல்லுவோம், இன்னொருத்தர் ஜெயராஜ் ஒருத்தர் நிற்கிறான். நாங்கள் 2 பேரும் நண்பர்கள். சரி, ரைட்டு. இப்பொழுதே உங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் நீங்க முன்னே வாருங்கள். அழைப்பு கொடுத்தாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படி ஓட்ட பக்கத்துல பாக்குறேன். இவன் பக்கத்துல உள்ளவன் இதுல போமானா, சரி போவானே. இவன் பக்கத்துல உள்ளவன் விறுவிறுன்னு முன்ன போயிட்டான். ஜெயராஜ் எங்க போயாச்சு, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு முன்ன போயிடுச்சு. நான் பின்னாடி நின்றுட்டேன். அவன் அங்க போய் முன்ன நின்று பின்னதையும் பார்க்க இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்ன வரைக்கும் அவன் என்ன செய்யல, ஊழியம் செய்யல, அவன் பாட்டி செயல இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு வித்தியாசமானது. ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாகவே நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் நேசிக்கிறவர்களை நான் கடிந்து கொண்டு சுற்றிக்கிறேன்.